கண்ணா லட்டு தின்ன ஆசையா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்ற மாதிரி டபுள் டமாக்காங்க. தளபதி விஜய் இது வரைக்கும் 68 படம் நடிச்சிருக்காரு. இப்ப 69வது படம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த 68 படத்துல நம்ம தளபதி விஜய் 7 டபுள் ஆக்ஷன் மூவிஸ் நடிச்சிருக்காருங்க. அதுல எது ஹிட் ஆச்சு, எது பிளாப் ஆச்சு அப்படின்றதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் எப்ப டபுள் ஆக்ஷன் மூவில நடிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2007ல அழகிய தமிழ் மகன் அப்படின்ற படத்துல தாங்க ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்ஷன் மூவில நடிக்கிறாரு. இந்த படத்தை டைரக்டர் பரதன் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணிருக்காரு. மியூசிக் டைரக்டரா ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்ணிருக்காரு. நம்ம தளபதி விஜய் ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஆக்ஷன் மூவில ஆக்ட் பண்றதுனால ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே பயங்கர கியூரியாசிட்டியா இருந்தது. படம் எப்படி இருக்க போகுது, எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்ததுங்க. இந்த படம் 2007 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இதுல ஒரு விஜய் நல்லவரா நடிச்சிருப்பாரு, இன்னொரு விஜய் கெட்டவரா நடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே இருக்கும். எப்ப நெகட்டிவ் ரோல்ல நடிக்கிற விஜய் என்ட்ராரோ அப்ப பாத்தீங்கன்னா ஆடியன்ஸால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னது விஜய் கெட்டவரா அப்படின்றது ஏத்துக்க முடியாதனால இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபெயிலியர் ஆனதுனால இந்த படம் பாத்தீங்கன்னா பிளாப் ஆயிடுச்சு. என்னடா இது ஃபர்ஸ்ட் டைம் தளபதி விஜய் டபுள் ஆக்ஷன் நடிச்சு மூவி பிளாப் ஆயிடுச்சுன்னு கேட்டுச்சுன்னா ஆமாங்க பிளாப் ஆயிடுச்சுங்க. அகைன் 2009ல தளபதி விஜய் திரும்ப டபுள் ஆக்ஷன் மூவில நடிக்கிறாரு. இந்த தடவை இந்த படத்தோட டைரக்டர் பிரபுதேவா. ஆல்ரெடி விஜய் அண்ட் பிரபுதேவா காம்பாலோ போக்கிரி அப்படின்ற படம் ரிலீஸ் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. அந்த நம்பிக்கையிலேயே ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட பேர் வில்லு. இந்த படத்துக்கு மியூசிக் டிஎஸ்பி போட்டிருக்காருங்க. டாடி மம்மி வீட்டில் இல்ல இந்த சாங்ல கண்டிப்பா எல்லாருமே கேட்டிருப்பீங்க. 1998ல இந்தியில சோல்ஜர் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. அதோட ரீமேக் தாங்க இந்த வில்லு படம். இதுல ஒரு விஜய் ஸ்பையா இருப்பாரு, அப்பா விஜய் ஆர்மில இருப்பாரு. ஆர்மில அவர் மேல தேச துரோகம் பட்டம் கட்டி கொன்றுவாங்க. அதுக்காக இவர் பழி வாங்குவாருங்க. இதுதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ஹிந்தில ஹிட்டா இருந்தாலுமே தமிழ்ல ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகல. ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்தனால இந்த படமும் பாத்தீங்கன்னா சரியா ரீச் ஆகாம ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. இது நம்ம தளபதி விஜய்க்கு சோதனை. இவர் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சாவே படம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு ஃபேன்ஸ் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இத காதுல வாங்காம நம்ம தளபதி விஜய் 2014ல ஏஆர் முருகதாஸோட காம்பினேஷன்ல அனிருத் மியூசிக்ல டக்கரா ரிலீஸ் ஆகிற ஒரு படம் தாங்க கத்தி. இதுல ஒரு விஜய் திருடனா ஜாலி லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு விஜய் விவசாயிகளுக்கு போராடிட்டு இருக்காரு. ஒரு விஜய் பயங்கர கெத்தா இருக்காரு, இன்னொரு விஜய் சுமாரா இருக்காரு. என்னதான் இப்படி இருந்தாலுமே இந்த படம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. 70 கோடி ரூபாயில எடுத்த இந்த படம் 128 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுதுங்க. தளபதி விஜய் குஷியில இருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் நடிச்ச படம் டபுள் ஆக்ஷன்ல ஹிட் ஆயிருக்கு. செம்ம ஜாலியா இருக்காரு. கட்டி படம் ஹிட் ஆன கான்பிடன்ஸ்ல தளபதி விஜய் திரும்ப 2015ல டபுள் ஆக்ஷன் மூவில நடிக்கிறாரு. இப்ப இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா 23ஆம் புலிகேசி அப்படின்னு வடிவேல வச்சு எடுத்த சிந்து தேவன். இவர் டைரக்ஷன்ல புலி 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 அப்படின்ற படத்துல நடிக்கிறாருங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கர ஹைப்பா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர் கரியர்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவில நடிக்கிறார். பயங்கர பிரம்மாண்டமா இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அதே வருஷத்துல பாகுபலி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. சேம் அதே மாதிரிதான் இந்த படம் இருக்க போது நம்ம தளபதி விஜய் வேற நடிக்க போறாரு. இதோட ஆடியோ லான்ச்ல நம்ம டிஆர் சார் வேற இது அசரும் புலி, இது அசரா புலி, இது பயங்கர புலி, பாயும் புலி அப்படின்னு பயங்கர பில்டப் கொடுத்திருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் ஆற அன்னைக்கு கூட பயங்கர சம்பவங்க. ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வீடியோல பயங்கர ஆர்ப்பாட்டம் நடந்தது. திரும்ப இந்த படம் மேட்னி ஷோ தான் ரிலீஸ் ஆகுது. ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு உள்ள போனா பாகுபலி இதையும் கம்பேரிசன் பண்ணாங்க. ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கல. காமெடி கரெக்டா ஒர்க் அவுட் ஆகல. வித்தியாசமா பண்ண எந்த ஒரு விஷயமே ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணல. அதனால இந்த படமே பிளாப் ஆகுது. இதுல ஒரு விஜய் அப்பாவா நடிச்சிருப்பாரு, இன்னொரு விஜய் பையனா நடிச்சிருப்பாரு. அதுவும் பையன் விஜய் கூட ஓகேங்க. அப்பா விஜயா வருவாரு பாத்தீங்களா, அவர் இப்ப வரைக்குமே ட்ரோல் மெட்டீரியல் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் அந்த கேரக்டர் இருக்கும். இந்த படத்துக்கும் டிஎஸ்பி தாங்க மியூசிக் போட்டாரு. இந்த படத்தோட பட்ஜெட் 100 கோடி ரூபாய், கலெக்ஷன் பண்ணது 101 கோடி ரூபாய். மொய் வச்ச மாதிரி தாங்க இருந்தது. இந்த படமும் பிளாப் லிஸ்ட்ல போய் சேருது. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன் அப்படின்னு 2017ல 1 இல்ல 2 இல்ல ட்ரிபிள் ஆக்ஷன்ல நடிக்கிறார் தளபதி விஜய். மெர்சல் அப்படின்ற படத்துலங்க 3 விஜய் இதுல இருக்காரு. வெற்றிமாறன், மாறன், வெற்றி அப்படின்னு அப்பா பையன் அப்படின்னு கலக்குன்னு கலக்கிருப்பாரு. இந்த படம் அட்லி டைரக்ட் பண்ணாரு, ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்ணாரு. இந்த படத்தோட ஸ்டோரி ஆல்ரெடி தமிழ் சினிமால வந்த சில படத்தோட சாயல் மாதிரி இருந்தாலுமே இந்த படம் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு சூப்பராவே மியூசிக் பண்ணி
பண்ணிருப்பாரு. 120 கோடியில எடுக்கப்பட்ட இந்த படம் 220 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி இண்டஸ்ட்ரியல் லெவல்ல பயங்கர ஹிட் ஆச்சு. நம்ம தளபதியோட மார்க்கெட் வேற லெவல்ல போயிடுச்சு. நம்ம அட்லீஸ்ட் சம்பவம் பண்ணி விட்டு போயிட்டாரு. திருமங்கலனுக்கு நான் தாண்டா செய்வேன், வேற யாரா செய்வா அப்படின்ற மாதிரி 2019 பிகிலே அப்படின்ற ஒரு படத்தை நம்ம அட்லி டைரக்ட் பண்றாரு. திரும்ப ஏஆர் ரகுமானே இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாருங்க. இதுவரையிலும் தளபதி விஜய் நடிச்ச 3 டபுள் ஆக்ஷன் படத்துக்கு நம்ம ஏஆர் ரகுமான் மியூசிக் போட்டிருக்காரு. ஏடிஎம், அதே மாதிரி மெர்சல், இப்ப பிகிலே. இதுல அப்பா கேரக்டர் வேற லெவல்ல இருக்குங்க. பங்கம் பண்ணிருப்பாங்க. கட்டிப்புறா பிகிலே அப்படின்ற சீன் இப்ப வரைக்குமே டாப் நாச்சா இருக்கும். இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் ரொம்ப சுமாரா இருந்தாலுமே வசூல் ரீதியா இந்த படம் டாப் டக்கருங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா 180 கோடி ரூபாயில எடுக்கப்பட்ட இந்த படம் 305 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி வசூல் பண்றதுல நான் மன்னன்டா, வசூல் ராஜா அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு தளபதி விஜய். 2024 கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி விஜய், வெங்கட் பிரபு, யுவன் சங்கர் ராஜா காம்போ. பயங்கர எதிர்பார்ப்பு இந்த படத்துல இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம ஏஐ டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுலயும் ஒரு விஜய் அப்பாவா இருக்காரு, இன்னொரு விஜய் பையனா இருக்காரு. பையனா வர விஜய் வில்லனிசம் பண்றதுனால அந்த ஒரு கேரக்டர் நம்ம ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகல. என்னடா விஜய் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்காரு, ஆனா என்டர்டைன்மெண்டா இல்லையே அப்படின்னு இந்த படத்துக்கு பயங்கரமான கிரிட்டிசிசம் வந்தது. அது மட்டும் இல்லாம விஜயகாந்தோட படத்தை அப்படியே காப்பி பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு வெங்கட் பிரபு மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் இருந்தது. என்னதான் கிரிட்டிசிசம் இருந்தாலுமே இந்த படத்தோட பட்ஜெட் 380 இருந்து 400 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 460 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்காங்க. திரும்ப நம்ம விஜய் வசூல் மன்னன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காரு. தளபதி விஜய் அவரு கெரியர்ல 7 டபுள் ஆக்ஷன் மூவி நடிச்சிருக்காரு. இதுல 3 ஆவரேஜ்னு சொல்லலாம், பிலோ ஆவரேஜ்னு சொல்லலாம், ஃபிளாப்னு கூட சொல்லலாம். அழகிய தமிழ் மகன், வில்லு, புலி, இன்னும் 4 படம் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்னு சொல்லலாம், சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர் கூட சொல்லலாம். கத்தி, மெர்சல், பிகிலு, கோட்டு, இது 4மே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஹிட் ஆச்சு. இதே மாதிரி வேற எந்த ஹீரோவோட டபுள் ஆக்ஷன் டமாக்காவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஹீரோட பேர் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா